गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியருமான திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவரோட நல்லாசியோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க. நம்ம ஏற்கனவே எத்தனை பாவம் பார்த்திருக்கோம்? 3 பாவங்களை பத்தி பார்த்திருக்கோம். இப்போ 4வது பாவத்தை பத்தி பார்க்க போறோம். 4 பாவம் என்பது இது 12 பாவங்கள். இந்த 12 பாவங்களில நம்ம காலசக்கரத்தின்படி 4வது பாவம் இது கடகராசி, கடக லக்னமா வருது. நம்ம ஜாதகப்படை அவங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு லக்னம் வரும். அந்த லக்னத்திலிருந்து என்ன 4வது பாவம், அந்த 4வது பாவத்தினுடைய காரகத்தை தான் நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப வாங்க, 4வது பாவத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 4வது பாவத்துல மாத்ருஸ்தானம் அப்படின்னு முதல்ல பார்க்க வேண்டியது. அந்த 4ஆம் பாவம் எது சொல்லும் அப்படின்னு சொன்னா மாத்ருஸ்தானம். மாத்ருஸ்தானா தாயை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாவம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாத்ருஸ்தானம் தான். ஒரு ஜாதகருடைய அம்மா நீண்ட ஆயுளோடு இருப்பாங்களா, நல்ல அன்பாக இருப்பாங்களா, அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களா, அந்த ஜாதகரை நல்லா வலுவாக வளர்ப்பார்களா, அவர்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு அத்தனை விஷயத்தையும் நாம 4ஆம் பாவத்தை கொண்டு ஒரு ஜாதகரை ஆய்வு செய்யும் போது நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதற்கு ஏற்கனவே நான் சொன்ன விதிகள் தான். பழைய வீடியோகள்லாம் பாருங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். அப்ப பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா லக்னம் பிரிப்பது என்ன, இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை எல்லாமே நான் வந்து 3-4 பதிவுகளை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது 4ஆம் பாவம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய தாயார் நீண்ட ஆயுளோடு அன்பாகவும் இருக்கக்கூடியவராக இருப்பார். அதுதான் 4ஆம் பாவத்தை பத்தி நம்ம தாயை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அடுத்து 2வது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா வீடு. ஒருத்தருக்கு வீடு நல்லா வந்து இளமையிலே கிடைச்சிடுமா, சின்ன வயசுலயே அவர் சொந்த வீட்டுல இருப்பாரா, இல்ல பிறக்கும் போதே சொந்த வீட்டுல பிறப்பாரா, இல்ல அவங்களுடைய பாரம்பரியமான தாத்தா ஆயா அந்த மாதிரி சொத்துல இருக்கிற கட்டின வீட்டுல பிறப்பாரா, இல்ல அப்பா சொத்துல பிறந்த வீட்டுல பிறப்பாரா, அந்த வீடு வந்து நிரந்தரமான வீடா இருக்குமா, பெரிய வீடா இருக்குமா, இல்ல காலகாலத்துக்கு அந்த வீட்டுல அவர் வந்து நீண்ட காலம் அந்த வீட்லயே தான் இருந்து அவர் வளர்ந்தாரா. சிலர்லாம் வாடகை வீட்டுல இருந்தா இடம் மாறிக்கினே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஜாதக கொடுப்பனையா, இல்ல நிரந்தரமான வீட்டுல இருக்கக்கூடியவர், இல்ல நல்ல வசதியான பெரிய மைசூர் பங்களா மாதிரி அது மாதிரி பெரிய ஆடம்பரமான ஒரு வீட்டுல அவர் வசித்து வாழக்கூடிய அமைப்பில் உடையவர் அப்படின்றத பத்தியும் இந்த வீட்டின் காரகத்தை அத்தனையையும் சொல்லக்கூடியது இந்த 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் தொடர்பு கொள்கின்ற பாவங்களை வைத்து அந்த கிரகங்களின் உப நட்சத்திரங்களை பொறுத்து அவர்களுடைய பலாபலன்கள் மாறுபடும். அதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள். அசையும் அப்படின்னு சொன்னா வண்டி வாகனம், அவங்க வந்து 2 வீலர் வச்சிருக்காங்களா, 4 வீலர் வச்சிருக்காங்களா, இல்ல 5 சீட் வச்சிருக்காங்களா, இல்ல 7 சீட்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஸூரியா வண்டி வச்சிருப்பாங்களா, இல்ல சாதாரணமா வண்டி வச்சிருக்காங்களா, இல்ல பெருசா டிராவல் வண்டி மாதிரி வச்சிருக்காங்களா, இல்ல வண்டி மூலமா அவங்களுக்கு வாடகை வருமா, வீடு மூலமா வாடகை வருமா, வருமானம் வருமா, அதெல்லாம் அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குதா, அந்த மாதிரியான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த 4ஆம் பாவங்கள் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அதை பொறுத்தும் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகங்களுடைய உப நட்சத்திரங்களின் வழியாகவும் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த 4ஆம் பாவத்தை வச்சுமா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இயந்திரமான வாழ்க்கை. இயந்திரமான வாழ்க்கைன்னா சென்டிமெண்ட்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. 4ஆம் பாவம் என்பது சென்டிமெண்ட்டை பத்தி பேசாது. சென்டிமெண்ட், ஃபீலிங்ஸ், காதல் இதெல்லாம் வந்து 5ஆம் பாவம். இது 5க்கு 12ஆம் பாவம் 4ஆம் பாவம். அதனால பிராக்டிக்கலா யோசிப்பாங்க, லாஜிக்கலா இருக்கும், பிராக்டிக்கலா யோசிப்பாங்க, எது சரி எது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்டிக்கலா பேசிட்டு போற மாதிரியான விஷயம். அதான் இயந்திரனா மெக்கானிசமா லைஃப் இருக்கும். என்ன மிஷின் மாதிரி இருக்கே, உனக்கு ஏதாவது ஒரு அன்பு இருக்கா, ஒரு சென்டிமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க வேலை அவங்க இது அப்படின்ற மாதிரி ஒரு பிராக்டிக்கலா வந்து கரெக்டா பேசிட்டு அவங்க பாட்ட போயிடுவாங்க. வழ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேச தெரியாது, பேச மாட்டாங்க. சரிங்களா. ஆனா வந்து அவங்க வந்து கரெக்டா பேசுவாங்க. அவங்களுக்கு தேவையானது உண்மை என்னவோ அதுதான். பொய்யெல்லாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. என்ன இருக்கோ மனசுல பட்டதை டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர். அதுதான் இயந்திரமான வாழ்க்கை. எப்பவுமே மிஷினரி லைஃப் மாதிரி காலைல எழுந்தமா ரொட்டீனா என்ன செய்யறோமோ அதையே அப்படியே செய்வாங்க. எழுந்தமா, அதாவது ஆபீஸ் போனோமா, திருப்பம் பார்த்தோமா, வேலையை பார்த்தோமா, வந்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோமா, போனோமா, இதே ஒரு ரொட்டீன் லைஃபா தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க.
அடுத்து வந்து தானிய நிலங்கள்னா இது வந்து பயிர் செய்யப்பட்ட விவசாயம் செய்யறோம் இல்லையா, நன்செய் புன்செய் நிலங்கள். அந்த மாதிரி நிலங்கள்லாம் ஒருத்தருக்கு அதிகமா இருக்குமா, இல்ல அவங்களுக்கு வந்து நிலமே இருக்காதா, இல்ல பிற்காலத்துல நிலம் ஏற்படுமா, இல்ல எந்த நேரத்துல எந்த தசாபுத்தில அவங்களால நிலம் வாங்க முடியும். ஒருத்தர்லாம் நிலம் வாங்கணும் விவசாயம் பண்ணணும்லாம் கூட நிறைய பேர் ஆசைப்படுவீங்க இல்லையா. அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி பிராப்தம் இருக்கா. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து விவசாயம் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அது பண்ண முடியாம போயிடுச்சு, நான் பண்ணலாமா, எனக்கு அந்த மாதிரி விவசாய நிலம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல எனக்கு ஆல்ரெடி விவசாய நிலம் இருக்கு, அதை எனக்கு தருவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரந்த நிலம், கரடு முரடான நிலம், அந்த பிளாட்டு, அதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு பயன்படாத பிளாட், இதெல்லாம் வந்து செவ்வாய் காரகமா வருவாரு. இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது இது வந்து விவசாய நிலத்தை குறிக்கக்கூடியது. இந்த 4ஆம் பாவத்தோடு இங்க அந்த வீடு வசதிக்கு சொல்லக்கூடிய செவ்வாயையும் நம்ம வந்து இங்க ஆய்வு செய்து அவருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆனா வீட்டை பத்தி பேசுறாங்க, நிலத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்ம 4ஆம் பாவ கொடுப்பனைய கண்டிப்பா ஆய்வு செய்யணும். அதனுடைய காரகங்கள் எல்லாம் 4ஆம் பாவத்துலதான் இருக்கு. அமைப்புகள் அமையும். சரிங்களா. அடுத்து வந்து தாய் நாடு, தாய் மண்ணு. இவங்களுக்கு தாய் மண்ணு மேல ரொம்ப பற்று இருக்கும். என் தாய் வீடு, என் தாய் மண்ணு, தாய் மேல மெயினா ரொம்ப அன்பா இருப்பாங்க இந்த ஜாதகருங்க. அதாவது 4ஆம் வீட்டுல நல்ல கிரகங்கள், நல்ல வந்து ஒற்றைப்படை பாவங்கள்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க தாய் மீது மிகுந்த அன்பா இருப்பாங்க. இதுவே 8, 12 வந்தா அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தாய் நாட்டுக்கே விரோதமா, இப்ப எப்படி சொல்றதுன்னா உளவாளிகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம தேசிய துரோகம் பண்ணீங்க, உளவாளியா போயிட்டு பக்கத்து நாட்டுக்கு நீ இந்த மாதிரி நம்மளுடைய விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாம் நீ சொல்லிட்ட, அதனால சண்டை வந்தது, போர் வந்தது, அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி உளவாளிகளா நான் தாய் நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களா இருக்கக்கூடியவங்களும் இந்த 8, 12 4ஆம் வீடும் தொடர்பு கொள்ளும் பொழுது அதே மாதிரி சொந்த இடத்துக்கே வீட்டுக்கே பிரச்சனை தரக்கூடியவங்களும் வந்து இந்த 8, 12 4ஆம் வீடும் தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா அவங்க இருக்கிற வீட்டுக்கே அவங்களால நன்மை கிடையாது, அவங்களால பிரச்சனைகள் தான் வரும். அந்த மாதிரி 4ஆம் வீடு இந்த காரகங்கள்ல எந்த மாதிரி கிரகங்கள் பாவங்கள் தொடர்பு கொள்ளுதோ அதற்கேற்ற மாதிரி பலாபலன்கள் அவருக்கு நல்லதும் கெட்டதுமாக ஏற்படும். அடுத்து வந்து ஆரம்ப கல்வி. ஒரு குழந்தை நல்லா படிக்குமா, அவனுடைய படிப்பு எப்படி இருக்கு, படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுறானே, இல்ல இவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவானா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவானா, இவன் எதிர்காலம் எப்படி இருக்கும், இவன் எது லைன்ல எப்படி போவான், எது சார்ந்த படிப்பை படிப்பான், அப்படியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதை பத்தி எல்லாம் நம்ம ஜாதகரை பார்க்கணும். அப்படின்னா இந்த 4ஆம் பாவத்தை பார்த்தோமா நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. இது வந்து நான் வந்து குழந்தை பால கல்வின்னு சொன்னது வந்து நான் 2ஆம் பாவத்துல சொன்னேன். அந்த குழந்தை பேசுறது, ரைம் சொல்றது எல்லாமே மேல் படிப்பு. அதுக்கப்புறமா 4ஆவது, 5ஆவது, 6ஆவது, அந்த 10th 12th அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரலுமே வந்து குழந்தைங்க எப்படி படிக்கும் அப்படின்னு அதற்கு மேல் படிப்பு எல்லாம் வந்து 9ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். இப்போ பிஜி எல்லாம் பண்றாங்க அப்படிலாம்னா நம்ம வந்து 9ஆம் பாவ கொடுப்பனையும் பார்க்கணும். கிரகத்துல வந்து புதனையும் குருவையும் பார்க்கணும், தசாபதியும் பார்க்கணும். இத்தனையும் பார்த்து 4ஆம் பாவத்தை பார்த்து ஆய்வு செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க எந்த மாதிரியான படிப்பு படிப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி படிப்பு வரும், அந்த மாதிரி அவங்க சரியா படிப்பாங்களா, அதெல்லாமே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த 4ஆம் பாவ கொடுப்பனையை தான் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு திருமணம் பொறுத்தும் பாக்குறோம். அப்போ இந்த ஜாதகருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும், இந்த ஜாதகர் நல்ல பையனா, என் பொண்ணை கொடுக்கலாமா, இல்ல இந்த பொண்ணு நல்ல பொண்ணா, இந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டலாமா அப்படின்னு ஒரு ஜாதகர் வந்து நம்மள ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும். அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே 4ஆம் பாவ கொடுப்பனை தான். 4ஆம் பாவம் 5, 9 தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா நம்ம யோசிச்சு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம அங்க இருக்கோம். ஏன்னா 4 என்பது கற்பு. அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கமாக ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடிய ஒரு உறவை சொல்லக்கூடியது இந்த 4ஆம் பாவம் என்கின்ற கற்பு. சரிங்களா. இத வந்து 5 என்கின்ற காதல், 9 என்கின்ற 2ஆம் திருமணம், இல்ல கள்ளக்காதல், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம், கள்ள தொடர்பு, இதெல்லாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம்
இந்த பாவங்கள்ல இருக்கோ, இது 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகர் அந்த கற்பு நெறி மாறி அதற்கு ஆப்போசிட்டா வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்வாரு. அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலும் இந்த மாதிரியான மாறி மாறி காதல்கள் இதெல்லாம் கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது வந்து நம்ம 4 என்பது கற்பு. இதை வந்து 4ஆம் பாவம் ஒரு ஜாதகருக்கு நிறைய இடங்கள்ல சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா அவர் வந்து பிராக்டிக்கலா ஜெனூனா அவர் யோசிக்க கூடியவர், ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். அது வந்து கற்பை சொல்லக்கூடிய இடமும் இந்த 4ஆம் பாவம் தான். அடுத்து வந்து இவங்க வந்து வீட்டு உபயோக பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்களும் 4ஆம் பாவத்துல வரும்னா ஒரு இடத்துல அசையாம நிக்கும் பாருங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி டெய்லிலாம் அதை நம்ம மாத்த மாட்டோம் சரிங்களா. எப்போ ஒரு வாட்டி ஒரு 1 இயருக்கு 1 டைமோ அந்த மாதிரிதான் எப்ப நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விடுவோம். மத்தபடி அது அப்படியே இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நிலையான பொருட்கள் வீட்டுல எவ்வளவு இருக்கு, கட்லு பீரோ எல்லா சாமானுமே மெட்டீரியல் மொத்தமே வந்து அடிக்கடி நம்ம வந்து அதை இது பண்ண மாட்டோம். அதெல்லாம் நிலையா நம்ம கிட்ட இருக்கும். எப்பாவது ஒரு வாட்டி தான் பழுதடையும், நம்ம அதை வந்து மாத்துவோம் சரிங்களா. அந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையுமே வந்து 4ஆம் பாவத்து காரகத்தில் தான் வரும். வீடாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த கட்டுமான பொருட்கள்லாம் சொல்றோம் இல்லையா, மண்ணு செங்கல் கம்பி இந்த மாதிரி கட்டுறோம் இல்லையா, கட்டட வேலை கட்டுறோம் இல்லையா, அது கூட 4ஆம் பாவ காரகத்தில் தான் வரும். அதுக்குதான் சொல்றது, உனக்கு பாசமே இல்லை, சென்டிமெண்டே இல்லை, நீ ஒரு கல்லா, நீ ஒரு மண்ணா அப்படிலாம் நம்ம திட்டுறோம், ஒருத்தர் பேசுறோம் இல்லையா, சென்டிமெண்டா ஃபீலிங்கா பேசலன்னா நீ என்ன மரம் மாதிரி நிக்கிற, கல்லு மாதிரி நிக்கிற அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி நிலையான ஒரு தன்மை, அவங்களுக்கு வந்து அந்த சென்டிமெண்டாலாம் பேச தெரியாது. என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி இருப்பாங்க. நம்ம நேரம் அவங்களால எல்லாம் வந்து வழவழலாம் வந்து பேச முடியாது சென்டிமெண்டா. அதனால அவங்கள வந்து அந்த மாதிரி நம்ம குறிப்பிடுறது சரிங்களா. அந்த பாவங்கள்லாம் கூட அந்த கல்லு மண்ணு சிமெண்ட் இதெல்லாம் கூட வந்து இந்த 4ஆம் பாவத்துலதான் வந்து வரும். இது வந்து அந்த பாவம் எந்த மாதிரியான பாவ தொடர்புகளை கொண்டிருக்கோ, கிரகங்களை கொண்டிருக்கோ, அதுக்கேத்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகரை நம்ம பார்த்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நாத்திகம் பேசுவாங்க. எப்படி நாத்திகம் பேசுவாங்கன்னா, எப்ப பாரு நான் இந்த சாமிக்கு போனா, அந்த வழிபாடு பண்ண, இப்படி நெருப்புல இறங்கினா, அது நிறைய சொல்றோம் இல்லையா. 5ஆம் பாவம் அது அத்தனையும் சொல்லக்கூடியது. இறை வழிபாடு என்னென்ன செய்யறாங்களோ எல்லா சாங்கியம் சம்பிரதாயம், இறை வழிபாடு, பூஜை புனஸ்காரம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, அது அத்தனையும் ஏன்னு கேள்வி கேட்காம கண்ணை மூடிக்கின்னு செய்யற இடம் 5ஆம் பாவம். ஏன், எதற்கு, எதனால, யார் சொன்னா, நான் ஏன் செய்யும், இது செய்யறதுனால என்ன வரும், இது செஞ்சாதான் சாமி தருவாரா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிற இடம் இந்த 4ஆம் பாவம். அதனால எல்லாத்தையுமே வந்து அவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், நீ சாமி எல்லாம் கும்பிட மாட்ட, நீ நாத்திகவாதி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மீகவாதியா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு நாத்திகவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்னன்னா, இதெல்லாம் சரிதானா, இதுல எதனா ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க இறை வழிபாடு செய்வாங்க. எல்லா இறை வழிபாடும் எல்லாரும் செய்யற மாதிரி நார்மலா செய்யற மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க பிராக்டிகலா யோசிச்சுதான் செய்வாங்க. நாத்திகம் பேசுவாங்க. புரட்சிகரமான சிந்தனையும் இருக்கும். அவங்க யோசிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தெளிவா அவங்க யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதையும் வந்து கண்மூடித்தனமா நம்ப மாட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து யோசனை பண்ணிதான் அவங்க அந்த முடிவு, எந்த முடிவா இருந்தாலும் அவங்க எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு 4ஆம் பாவம் இந்த மாதிரி எந்த மாதிரி ஒற்றைப்படையா இரட்டைப்படையா இல்லது 5 9 இல்ல 8 12 தொடர்பு கொள்கிறதா என்று பார்த்தும், அதனுடைய உப நட்சத்திரங்கள் சப்ளாடு எந்த மாதிரியான பாவமுனைகள் எந்த மாதிரியான நட்சத்திரங்களில் வருகிறது என்று பார்த்தும், அந்த கிரகங்களின் தொடர்புகளை வச்சையும் நம்ம வந்து அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான காரகத்துகள்ல ஒரு கேள்வி எழுப்பினா அதற்கு நாம் பதில் சொல்லலாம் சரிங்களா. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம அனைவரும் தெரிந்திக்க வேண்டிய, ஜோதிடர்கள் அனைவரும் தெரிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அதனால கண்டிப்பா ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க, ரொம்ப உங்களுக்கு தெளிவா புரியும் சரிங்களா. இதனுடைய இன்னும் நிறைய காரகங்கள் இருக்கு. இதனுடைய காரகங்களை நான் அடுத்த பதிவுல உங்களுக்கு பதிவிடுகிறேன். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.